அவனோட ஸ்டைல் அழகாக இருக்கா, எங்கேயாவது சண்டை சச்சரவுனா பிடிச்சி அடித்து கேள்வி கேட்குறான், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு படம் எடுத்துக்கலாம். நம்ம அஜித் சாரோடைய படம் பார்த்துருப்போம். அதாவது நயன்தாரா மாமும் அஜித் சாரும் வந்துட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம். அந்த பார்த்தோன்னேயும் இந்த தூக்குதர அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோடனே பயங்கரமாக ஒரு ஈர்க்கப்பட்டு அவருடைய அந்த ரவுடித்தனமான விஷயங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க குடும்பம்னு வரும்போது எந்த அளவுக்கு பாதிக்குதோ தேவையில்லைன்ற அளவுக்கு ஒதுக்குறது. இதுதான் நம்ம மேசத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஆசை, அவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் அந்த காதலிக்கணுங்கிறப்போ அவங்களுடைய அடாவடித்தனத்தை விடவே முடியாது. அவங்க எப்பவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான குணங்களை எங்கேயாவது மாற்றிக்க முடியுமா? மாற்றிக்க முடியாது. ஸோ அது மாதிரி மேஷத்தில் பிறந்த ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நாங்கள் இப்படி தாங்க, எங்களை பிடிச்சா எங்கள் கூட இருங்க, இல்லையா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அப்பா இவங்கள மாதிரி ஆசையாக காதலிக்க முடியாது. காதலிக்கிறவங்களை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? இவங்க தாங்க காதலிப்பாங்க. அதாவது காதலுக்கு மரியாதையும் கொடுக்குற தெரிஞ்ச அளவுக்கு காதலிக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. அதுதான் பிரச்சனை. எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா சுய கௌரவம் ரொம்ப தடுக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும். நான் போய் அவர்கிட்ட கேட்குறதா இது அப்படி இந்த இறங்கி போகிறது, இந்த நிறைய ஈகோ கிளான்ஸில் போயிட்டு பிரச்சனை கொண்டு போகிறது யார் அப்படின்னா மேசத்தில் பிறந்தவங்க தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அந்த சுய கௌரவம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இவங்களோட ப்ளஸ்ஸே அவங்களோட மைனஸாக மாறும். அதுதான் பிரச்சனை. எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக பார்க்குறோம்ப்பா, ஒருத்தன் ஃபோர்ஸாக இருக்கான், நேர்மையாக இருக்கான், உண்மையாக இருக்கான், திடகாத்திரமாக இருக்கான், எந்த நாளும் அடித்து கேள்வி கேட்குறான், அதுக்கு ஒரு தெனாவெட்டு இருக்குது, தைரியம் இருக்குது, நாங்கள் ரவுடி தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு கெத்து வேணும் இல்லையா? அந்த கெத்து ஓகே. பட் ஆனால் அதே ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போதோ, லவர்னு வரும்போதோ, எங்கே போனேன், என்ன பண்ண, ஏன் இவ்வளோ லேட்டு, நீ என்னடி என்ன கேள்வி கேட்குறது, உனக்கு எதுக்கு நான் பயந்தாளா, இங்கே தான் ஆரம்பிக்கும் பிரச்சனை. அதாவது காதலுக்கு மரியாதை கொடுத்த தெரிஞ்சவங்களுக்கு காதலிக்கு மரியாதை கொடுக்க தெரியாமல் உங்கள் காதலிக்காமல் விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு